டெல்லியில இருந்து வந்திருக்காரு. நீங்க வேற அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட இருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியே வந்திருக்குது. போனோம் எலெக்ஷன் வருது, நாங்க தோத்து எதிர்கட்சி ஜெயிச்சும் போட்டிருக்கு. நீங்க எதிர்கட்சியில மெம்பர் ஆயிடணும். என்னடா இப்படி கேட்டீங்க? நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உருப்படும்? எவ்வளவு கெப்பாசிட்டி வாங்க முடியாது. நாளைக்கே உறுப்பினர் ஆகிறேன். அந்த அக்கௌண்ட் நான் கேட்டு போடுறேன். ஹலோ, அப்படியா? சொல்லிடுற தாதா, நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி கட்சியை சொல்லிட்டா ரொம்ப மகிழ்ச்சி தானா? இதுக்கு நம்பிக்கைடா. நாளைக்கு உங்க காலை எங்க கட்சி சின்னமா இருக்கிறதா போயிட்டு சந்தோஷத்துல எவ்வளவு ஜெயம் உங்க காலை சின்னமாக்கன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா கூட சேர மாட்டான். உங்க காலை சின்னமாக சொல்லிட்டு போறாங்க. அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி 2 காலம் போச்சா. என் கண்ணை பட்டுட்டு போனாங்க. காத்து கூப்பிடுறாங்க. எனக்கு தாய் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 154 ரூபா, ஒரு வாரத்துக்கு 1288 ரூபாய் ஆசை. இப்படி இருந்தா குடும்பம் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்குது. அதுக்கு டேல என்ன பண்ண போல இங்கிலீஷ்காரனே ஃபர்ஸ்ட் நைட் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மிச்சமான பொங்கல் அமைக்கிருக்கேன். கண்டவனை கொடுக்காரு, நீ மட்டும் சாப்பிடு. அப்பா சொல்லிட்டாங்க, உடனே புறப்படுங்க. கல்யாணம் ஒண்ணு அதிகாரம் பண்ண வச்சுட்டேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ உங்க ராத்திரிக்கு சொல்றேன். நேரமே ஓட மாட்டேன். கல்யாணம் பொறுப்பு அப்படிதான் இருக்கும். என்ன மிஸ்டர் பாலு, யாராவது ஹோம் ஆயிட்டாலும் டீட்டெயில்ஸ் கேட்டா எல்லாத்தையும் சீத்தா இருக்கீங்க. யாரும் தப்பு இருந்துச்சு? தப்பு நடக்காதுதான் சார். சரி சார், பார்த்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்துடா. சார் முடிச்சிட்டேன் சார். பேங்க்ஸ்ல ஓகே, பட் யாரோட எவ்வளவு பணம் பாக்கி இல்லையே, அது பத்தி ஸ்டடி பண்ணுங்க. சும்மா சார், எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்கி நான் போறேன் சார். நோ கணக்கு முடிச்சாலும் நானும் கணக்கு முடியாது சார், போறேன் சார். இவருதான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆரம்பம். புதுசா ஒரு ஹோட்டல் அமைச்சிருக்காங்க. கூட்டம் கூட இங்க போயிடுது. எனக்கு வியாபாரமே இல்ல. அதனால உங்க திருப்பலத்தை அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டல் வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் எப்போ கூட ஹோட்டல் ஜாம் ஜாம் நடக்கிறாரா? எவ்வளவு பணம் நினைக்கீங்க? ₹1,00,000. அந்த கவுண்டர் லட்சம் வைட்டு போங்க. இவர் யாரு? அரசியல் தலைவர். என்ன ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கு. ஒரு நடிகர் சினிமாவிலயோ அரசியல்லையோ ரொம்ப பாப்புலர்ட்டா இருந்துகிட்டு இருக்காரு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் தரங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பிளேவாசி பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணும். இந்த லிமிடேஷன் நிறைய பணம் இருக்கு. இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். எந்த இந்த ஹோட்டல் மூடத்துக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். தயவு செஞ்சு உங்க திருப்பாளர்களுக்கு வச்சாதீங்க தாதா. உங்களுக்கு எது வேணாலும் காலையில கொண்டு சொல்றோம், கைய வேணாலும் கை விடுறேன். தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சாதீங்க தாதா. யோ
நீங்க மூட வைக்கணுமா தாதா? என்னது இந்த ஓட்டையை தெய்வம் திறந்து வச்சுடா? எனக்கு தெரியாம போச்சியா? இரு அப்பா. ஹலோ ஆரோக்கியபம், நான் லிப்டா பேசுறேன். வணக்கம் தாதா. சொன்னபடி இந்த ஓட்டல மூட வச்சிருக்கீங்களா? ஏண்டா இந்த ஓட்டல என் தெய்வம் வேலையை திறந்து வச்சிருக்காரு. அதோட மூட சொன்னேன். ஏன் சொல்றேன்? நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாய் நானே கொண்டு வந்து ஓட்டல தானே. ஐயோ வேணாம் தாதா, அந்த பணத்தை நீங்களும் நன்கொடை ஆச்சீங்க. ஏண்டா நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமார் நடந்துட்டு வியாபாரம் கூட மொத்தமா விட்டு போடும் தாதா. கொடுத்த ரூபாய் வாங்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்றேன் தாதா? நீங்க வண்டி வேற தொட்டுட்ட. சரி அமாவாசனைக்கு பால் வாங்கி எனக்கு பால் பூஜை பண்ணிடுறேன். சரி தாதா. அது போற வழியில போய்க்குங்க தாதா. சர்வநாசம் சர்வநாசம் சரியானே துணை. இப்பொழுது நீங்கள் காண இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார். முதல்ல டெல்லி ஆஃப் பண்ணி. என்னன்னா அது லெக் தாதா பேசுறாரு பார்க்க வேண்டாமா? லெகு தாதா மனுஷனா அவன் தரித்திரம் பிடிச்ச வண்டி. அவனால் தாண்டி நம்ம கடையை மூடணும். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா. சக்தி இல்ல, இது தரித்திரம். இப்ப எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டு பேசாம டிவிய பாருங்க. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக் தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சரியானே துணை. உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்க பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். பிரச்சனை வராது, என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக் தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்க? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கை தலையில மாறி போச்சு. வந்து பார்க்கும்போது தலைதான் முன்னாடி வரணும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்சிக்கிட்ட டாக்டர்மா அந்த இடத்துல ஆட்டத்துக்குள்ள செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. வயிற்றுல ஓய்ந்து ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன் எங்க அப்பா ஆசையை பார்த்துட்டு இருந்தாரு. என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்குங்க. என் தாய் மாமே ஆசையத்து கொஞ்சம் நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்பர் விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரித்திரம் முடிச்சோன்னு எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஒரு வார்த்தை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்கார்ந்தேன். குமிழி அழுதேன். யோசனை பண்ணேன். தரித்திரத்தை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறத விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யறவன் போற என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல்ல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வமும் நாசம். லெக் தாதா, உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? என்னது? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்கிறேன். ப்ளீஸ் சார், கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவினா, நான் மாத்த முடியுமா? சர்வநாசம் சரியானே சீதா, மகாலட்சுமி, இந்த வீட்டு மகாலட்சுமி எங்க? சீதா, சீதா, இந்த வீட்டுல யாருமே இல்லையா? நமதி, இந்த மகாவை கூப்பிடுங்க. நமதி, நமதி. சுமதி, என்ன மனுஷன் சமதி. சுமதி, என் பேரு வேறு ஒன்று உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன். தயவு செய்து எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சுமதி. எங்க பாருங்க சீதா, நீ காலனி எடுத்து வச்ச நேரம் தான் என் பையன் கண்ண முடிட்டான்னு சொல்லி என் சொந்தக்காரங்க அஸ்ட்ராலஜி நம்பிக்கை சொன்ன அனாவசியமா பேசிட்டாங்கம்மா. எங்க ஒரு வேலை அதெல்லாம் உண்மையா இருக்குமா நம்பிட்டா நானும் அப்படி எல்லாம் நடந்துட்டேன். ஆனா அந்த என்ன நடந்தது தெரியுமா? என் பையன் சாரி உன் புருஷன் என் கனவை வந்து அப்பா 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டு மரபு இல்லையா, நான் செத்துட்டாலும் இந்த வீட்டுல இருக்கணும், எப்படி எங்க அப்பா வீட்டு அப்பா சொல்லி என்னை கண்ண திட்டாமா. அம்மா அவன் ஈரோட்டுக்கு போன அவனுடைய ஆசை எதையுமே நான் நிறைவேற்றி வச்சிருக்கேம்மா. அவன் செத்ததுக்கு அப்புறம் கேட்கிற முதல் ஆசைமா இது. அதை கூட நான் நிறைவேற்றி வைக்கலன்னா அப்புறம் அந்த அதிர்ச்சியிலே நான் ஆத்துட செத்து போயிருவோம்மா. அம்மா தாயே, நீங்களாவது சொல்லுங்கம்மா. அம்மா இது பாருமா, ஒரு மகன் செத்து அடுத்த வாரமே அவங்க அப்பனும் செத்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்ப இன்னத்துக்கு அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. தயவு செய்து வீட்டுக்கு வாமா. அம்மா பெரியம்மா, நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க நம்ம 2 குடும்பத்துக்கு தாய் மாறிமா.
உங்ககிட்ட 2 கையில நான் பிச்சு கேட்கிறேம்மா. என் மருமகளை தயவு செய்து எங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருமா. அம்மா உங்க காலையில நான் கேட்கிறேம்மா. என்னங்க பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்க? ஆனா உங்க வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சுட்டேன். ரொம்ப நன்றிம்மா. இந்த ஒரு வார்த்தை